என்ன மோனா, தமிழகத்துல இப்போ பரவலா பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தாவேகா தலைவரான திரு விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு ஒண்ணு நடத்தியிருக்காரு காஞ்சிபுரத்துல. அத பத்தி தான் எல்லா கட்சி தலைவர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா இவ்வளவு நாள் இவங்க எல்லாம் எங்கப்பா போனாங்க அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட இப்போ திடீர்னு பார்த்தோம்னா அப்படியே ஆக்டிவ் ஆகி எழுந்து நம்ம சிட்டிக்கு உயிர் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. என்னதான் ஆச்சு காஞ்சிபுரத்துல? விஜய் அவர்கள் அப்படி என்னென்ன விஷயங்களை தான் பேசினாரு? அதாவது காஞ்சிபுரத்துல நிறைய கேள்விகளுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இப்ப கரூர் சம்பவம் நடந்து 59 நாட்கள் நிறைவாயிருச்சு. கரூர் சம்பவத்துல யாரு இன்வால்வ் ஆயிருக்காங்க, ஏன் இப்படி நடந்தது அப்படின்றதுக்கு விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதற்கு அப்புறமா பார்த்த அப்படின்னா விஜய் அவர்கள் கொஞ்சம் கேப் விட்டுருந்தாரு, மக்களை சந்திக்காம பிரச்சாரம் பயணம் போகாம. ஏன்னா அனுமதி ஒரு பக்கம் மறுக்கப்பட்டது, இன்னொரு பக்கம் பார்த்த அப்படின்னா இந்த மக்கள் சந்திப்புல இருந்து கொஞ்சம் கேப் விட்டுருந்தாங்க. அதற்கு அப்புறமா கேட்கிற கேள்விகள் எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கற மாதிரி தான் இந்த ஒரு மக்கள் சந்திப்பு இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் கொள்கை இருக்கா, கொள்கைனா என்னன்னு முதல் தெரியுமா, கொள்கையே இல்லாம நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா நீங்களா தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருந்தது. அரசியலா நீங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் இருந்தது. நீங்களா என்ன கட்சி நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் இருந்தது. இந்த மாதிரி அடுக்கடுக்கான விமர்சனங்கள் வந்தது. கரூர் இன்சிடென்ட் நடந்து இத்தனை நாள் ஆச்சு, மக்களை நீங்க சந்திக்க போகல அப்படின்ற மாதிரி விமர்சனம் இருந்தது. இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த மக்கள் சந்திப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அவரு அதுல என்னென்ன பேசியிருக்காரு, கொள்கை என்னன்னு சொல்லியிருக்காரு அப்படின்றதுதான் இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம். பாத்திரலாம். இப்போ இந்த காஞ்சிபுரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏற்கனவே மக்கள் நிறைய கூடுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் பேசும் பொருளா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கூட சேலத்துல இவங்க இந்த ரோட் ஷோ மாதிரி நடத்துறதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஆனா காவல்துறையினர் சார்பில் அது மறுக்கப்பட்டுச்சு. ஏற்கனவே கரூர் சம்பவத்துக்கு இன்னுமே கேஸ் நிலுவையில் இருக்கு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியாதுன்ட்டு. சோ இந்த காஞ்சிபுரம்க்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தெருவுக்கு 5 பேர் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணி மக்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. முன்னாடியை விட இப்ப பாதுகாப்பு ரொம்பவே பலப்படுத்தப்பட்டிருக்கு. முக்கியமா விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 1000 தன்னார்வலர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நாங்க இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெண்கள் குழந்தைகளோட வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம் வெளியே அனுப்பியிருக்காங்க. பொதுச் செயலாளரான ஆனந்த் அவர்களே வெளியே அனுப்புற அந்த வீடியோவுமே சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆச்சு. 3 மாசம் தானே ஆகுது, கோச்சிக்காத. உங்க மாமியார் வந்துட்டாங்கல்ல, வேற யாரு இருக்கிற வீட்டுல, அவரை கிட்ட கொடுத்து ஒரு 1/2 மணி நேரம் அவரு இருக்க சொல்லி தனி ரூம் கொடுக்க சொல்றேன், அந்த ரூம்ல உட்கார சொல்லுங்க. சோ குழந்தைங்க அனுமதி கிடையாது, பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்கன்னா அவங்க அனுமதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி. முக்கியமா பிற கட்சியை சேர்ந்தவங்க திமுக நிர்வாகி ஒருத்தர் கூட உள்ள நுழைய ட்ரை பண்ணாரு, அவரையுமே வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாதுகாப்பை ரொம்பவே பலப்படுத்தி ரொம்ப நீட்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி நடத்தியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியை. சோ ஃபர்ஸ்ட் விஷயம், இதுல இருந்து பாக்குறப்பவே அவங்க எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பை கையில் எடுத்திருக்காங்க, கரூர் ஸ்டாம்பேட் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல இருந்தே பார்க்க முடியுது. இப்ப அதாவது இவங்க பாதுகாப்பு கொடுக்கறது அப்படின்றது ஒரு பக்கம் நல்ல விஷயமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியா இதை முன்னெடுத்து பார்க்கும்போது எல்லாருக்குள்ளயுமே ஒரு கேள்வி ஊடகங்கள் முழுக்க இந்த கேள்விதான் பரவலாயிட்டு இருக்கு. என்னன்னா, கரூர் சம்பவம் நடந்து ஏற்கனவே 59 நாட்கள் நிறைவாயிருச்சு, 41 உயிர்கள் போயிருக்காங்க. அதற்கு கரூர் மக்களை போய் சந்திக்கவே இல்லை. அதுக்கப்புறமா மக்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்லி ஒண்ணு வைக்கிறாரு. இதுக்கு முன்னாடியே மலேசியால போயிட்டு இந்த சினிமா அவருடைய படத்துக்காக போய் மக்கள் கிட்ட பேசுறதா இருந்தது. ஆஹா, அரசியல் தலைவரா இருக்கும்போது நம்ம கரூர் சம்பவம் முடிஞ்சு நேரா சினிமா பயணத்துக்கு போனோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பேசு பொருள் ஆகிருமோ அப்படின்ற ஒரு காரணத்தை எடுத்து, சரி அதுக்கு முன்னாடி மக்கள் சந்திப்பு அப்படின்ற ஒரு கூட்டத்தை கூட்டி மக்கள் கிட்ட பேசிட்டு போவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவே கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தேகமும் ஒரு பக்கம் எழுது. ஏன்னா இது வரைக்குமே அவர் எதுவுமே பேச கிடையாது. மக்கள் கிட்ட அவர் என்ன பண்ணிருக்காரு, என்ன பேசியிருக்காரு, கரூர் மக்களை சந்திச்சு பேசியிருக்காரா, நீங்க கரூர்ல இருந்து மக்களை பனையூருக்கு வர வச்சு பேசுறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நிறைய அடுக்கடுக்கா வந்துட்டே இருக்கு. அதை தொடர்ந்துதான் மக்கள் சந்திப்பு அப்படின்றது இந்த காஞ்சிபுரத்துல தனியார் பொறியியல் கல்லூரியில வச்சிருந்தாரு. அப்ப அந்த இடத்துல முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா, எல்லாருமே எங்களை விமர்சனம் பண்றாங்க, கொள்கைனா என்னன்னே தெரியாத கூட்டம் இது, கொள்கைனா என்னன்னு தெரியாத கட்சி இது அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்றாங்க, எங்களுடைய கொள்கை என்னன்னு தெரியுமா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இப்ப தெரிஞ்சுக்கோங்க எங்க கொள்கை இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே பல அரசியல் தலைவர்கள் என்ன கேள்வியை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய கொள்கைன்னு சொல்றீங்க, தமிழகத்துல திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொல்றீங்க, அப்ப இந்த 2 கண்ணுல நீங்க எந்த கண்ணு, நீங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல எடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டா அதற்கான பதில் வரல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சுட்டு நீங்க எப்படி இதை கொள்கைன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. நாங்க இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம், அதை தொடர்ந்து பார்த்தேன் அப்படின்னா இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்றோமே, அப்படி சொல்ற நமக்கு கொள்கை இல்லையா அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்றாரு அப்படின்னா,
கல்வியை மாநில பட்டியல தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அதற்கு ஒரு இடைக்கால தீர்வையும் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம தானே சொன்னோம், அப்படிப்பட்ட நமக்கு கொள்கை இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தையும் வச்சிருக்காரு. ஆமா, இந்த கொள்கைன்னு வரும்பொழுது எங்களை கொள்கை இல்லாத கட்சின்னு சொல்றீங்க, ஆனா உண்மையானமே கொள்கையே இல்லாம இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா திரு முதல்வர் அவர்கள் தான். கொள்கைன்ற வார்த்தையே இவங்களுக்கு தான் சொந்தம்ன்ற மாதிரி அதை குத்தகைக்கு எடுத்து வச்ச மாதிரி பேசிக்கிட்டு இவங்களோட கொள்கையே கொள்ளையடிக்கிறது தான், இது மக்களுக்கு தெரியாதுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா மக்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அதாவது இவர் பேசின எல்லா விஷயமுமே நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்றாரு. தமிழகத்துல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. அப்ப பிரச்சனைகள் வேறு, கொள்கைகள் வேறு தானே. கொள்கை அப்படின்றத நீங்க இன்னமும் சொல்லாம பிரச்சனை தான் கொள்கை அப்படின்றத ஏன் சேர்த்து வச்சு பேசுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்துக்கும் உள்ளாக்கப்படுது இவருடைய பேச்சு. ஆமா, முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா ஹைலைட் ஆஃப் தி ஷோ அப்படிங்கிற மாதிரி இந்த காஞ்சிபுரம் மக்கள் கூட்டத்துல வந்து சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த வாக்குறுதிகள் எதுவுமே டிஸ்க்ளைமர் மாதிரி நாங்க செய்வோம், செய்ய போறோம் அப்படிங்கறத சொல்லாம இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா வீட்டுல ஒருத்தருக்கு கண்டிப்பா வேலை வாய்ப்பு இருக்கணும், நிரந்தர வருமானம் இருக்கணும், ஒரு வீட்டுக்கு கண்டிப்பா இருசக்கர வாகனம் இருக்கணும், கார் இருக்கணும் அப்படிங்கிறது லட்சியம், வீட்டுல கண்டிப்பா ஒருத்தருக்கு பட்டப்படிப்பு இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும், காரும் தான் லட்சியம், அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும், ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். ஆனா இதை எப்படியெல்லாம் செயல்படுத்த போறோம் அப்படிங்கறத தேர்தல் வாக்குறுதியில நீங்க ரொம்ப விளக்கமா பாப்பீங்க. நாங்க வந்து சும்மா செய்வோம்னு சொல்லிட்டு செய்யாம போற ஆள் கிடையாது. விஜய் சொன்னா செய்வேன் அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெரியும், அதை நீங்க பார்க்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான், ஒன்னு சொன்னாத செய்யாம விட மாட்டான். சோ இதுல வந்து நிறைய பேர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, வீட்டுக்கு ஒரு பட்ட படிப்பு வேணும் அப்படின்னு நீங்க சொன்னதே கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பாராட்டுகள் வச்சாலும் இன்னொரு பக்கம் ஒரு வீட்டுக்கும் வந்து இருசக்கர வாகனம் இருக்கணும்னு சொல்றீங்க, கார் லட்சியம்னு சொல்றீங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீங்களும் சும்மா வாக்குறுதிகளை வந்து பொய் வாக்குறுதிகளை தான் கொடுக்குறீங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்களையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த தேர்தல் அறிக்கைன்னு வரும்பொழுது அந்த விளக்க உரையில தான் இவங்க எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்றது தெரியும். அது சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, ஆமாப்பா இப்படி எல்லாம் பண்ணா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மக்கள் நம்புவாங்களான்றதுதான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த வாக்குறுதி பட்டியல்ல விவசாயிகள் பற்றியும் அவர் பேசியிருக்காரு, தொழிலாளர்கள் பற்றியும் பேசியிருக்காரு, தமிழக மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத பத்தியும் பேசியிருக்காரு, பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசியிருக்காரு, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பேசியிருக்காரு. அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்துல சீர்திருத்தம் செய்யணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாத்தணும். இது எல்லாமே வந்து மேலோட்டமான ஒரு பதிலா தான் இருக்கே தவிர்த்து இதை வந்து எப்படி செயல்படுத்த போறோம் அப்படின்றத நீ சொன்ன மாதிரி அவர் இன்ன வரைக்கும் சொல்லல, நாங்க இனிமே விரைவில் தான் சொல்ல போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்காரு. இருந்தாலும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றீங்களே, சரி அது உங்க கொள்கையாவே எடுத்துப்போம், அப்புறம் ஏன் கவின் வழக்குக்கு நீங்க குரல் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்விக்கு உள்ளாக்கப்படுறாரு. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வந்து எத்தனை நாள் நீடிச்சுது அப்படின்னு தெரியும், அவங்கள போய் நேர்ல சந்திக்கல, அவங்களுக்காக குரல் கொடுக்கல, அவங்கள உங்க இடத்துக்கு வர வச்சு பாத்தீங்க, இதை வந்து நாங்க எப்படி எடுத்துக்கிறது, ஒரு அரசியல் தலைவருக்கு இது அழகா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை அவர் முன்னாடி வைக்கிறாங்க. அதே மாதிரி நான் முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், தற்கூரிகள் அப்படின்னு சொல்றாங்களே அதற்கு பதில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. என்னன்னா நாங்க வந்து தற்குறி கூட்டம் கிடையாது, தமிழகத்தையே மாற்றி வைக்க போற வெற்றி குறி கூட்டம், எங்களை வந்து நீங்க இனிமேதான் பார்க்க போறீங்க, ஆட்டமே இன்னும் ஆரம்பிக்கல, ஆட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதுக்கு இந்த பயம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காரு. சோ இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது இவர் பேசின எல்லா விஷயமே மக்களுக்கு ஒரு சைடு நல்லது சொன்னாலுமே இன்னொரு பக்கம் பார்த்த அப்படின்னா எல்லாமே சினிமா பட தோனியில இருக்கே, சினிமா வசனங்கள் கேட்கறதுக்கு அழகா இருக்கலாம், ஆனா நீங்க அதை இங்க வந்து காமிக்கிறீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுது. ஆமா, அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா நீ முன்னாடியே சொன்ன மாதிரி தூய்மை பணியாளர்களை பனையூர்ல கூப்பிட்டு சந்திச்சாரு. அதுக்கான காரணம் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா விஜய் அவர்கள் அங்க களத்துக்கு போனாங்கன்னா தேவையில்லாம மக்கள் கூட்டம் கூடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அந்த குடும்பத்தினரையுமே பனையூர்ல கூப்பிட்டு தான் சந்திச்சாருங்கிறப்ப அங்கேயுமே சொல்லப்பட்ட விஷயம் காவல்துறையினரால எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கப்படல, கரூர்ல போய் மக்களை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ ஒவ்வொரு பக்கமும் காவல்துறையினர் முட்டுக்கட்டை போடுறாங்க, இல்ல மக்கள் கூட்டம் சேர்ந்துரும், அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி பனையூர்ல கூப்பிட்டு சந்திச்சாங்கனாலும் ஒரு பக்கம் மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க. சரி எப்படியோ ஒரு தூய்மை பணியாளர்களை இவங்க கூப்பிட்டு சந்திச்சாங்கல்ல, கரூர் மக்களை கூப்பிட்டு பேசினாங்கல்ல அப்படின்னு. இருந்தாலும்
இருந்தாலுமே இப்போ தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்க சமயத்துல இதுக்கப்புறமும் இந்த பனையூர் விஷயம் வேலைக்கு ஆகாது. என்னதான் மக்கள் கூட்டம் கூடுறாங்கனாலும் அதுக்கேத்த மாதிரி பாதுகாப்ப காவல்துறையினர்கிட்ட நீங்க கேட்டுட்டு களத்துல இறங்கினா மட்டும்தான் வேலைக்காகும். ஏன்னா இவ்வளவு நாள் கூட ஓகே, நீங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பனையூர்ல நீங்க மக்களை கூப்பிட்டு பேசுனீங்கன்ற வரைக்கும், ஆனா தேர்தல் நெருங்குற சமயத்துல எந்த அளவுக்கு நீங்க ஃபீல்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் மக்கள் கிட்ட உங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படிங்கிற மாதிரி அரசியல் வட்டாரங்கள் பேசிக்கிறாங்க. சோ இதுக்கு மேலயும் தாவேகா சார்புல இருந்து கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்ப்பாங்களா, இல்ல மறுபடியும் பனையூருங்கிற பிரச்சனை வருமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.